செய்தியை பார்க்கிறோம். 9 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் ரவிமோகன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. பாபி டச் கோல்ட் யுனிவர்சல் நிறுவனத்திற்கு தடை விதிக்க கோரிய அவருடைய மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருப்பதோடு சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை நீதிமன்ற செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? தற்போது நீதிமன்றம் ரவிமோகனுக்கு பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு விவரம் என்ன? படத்தில் நடிப்பதற்காக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப தரக்கோரி நடிகர் ரவிமோகனுக்கு எதிராக பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தது. இதே போல தான் கொடுத்த கால்ஷீட்டில் படத்தை தயாரிக்காமல் தமக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு இதே நிறுவனத்துக்கு எதிராக நடிகர் ரவிமோகனும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் இன்று மீண்டும் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரிக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கின் மூலமாக ஒரு எதிர்மறையான விளம்பரம் தான் உங்களுக்கு ஏற்படும், அதற்கு பதிலாக நீங்கள் படத்தை திரும்ப தரலாமே என்று நடிகர் ரவிமோகன் தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது ரவிமோகன் தரப்பை பார்க்கும்போது இந்த வழக்கில் தங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைக்க விரும்புவதாகவும் மேலும் அவர் அடுத்த படத்தில் நடிக்கும் போது படத்தை திரும்ப அளிப்பதாக கூறியதை அந்த தயாரிப்பினரும் ஏற்கவில்லை என்றும் கொடுத்த கால்ஷீட்டை பயன்படுத்தவில்லை என்றும் விளக்கம் அளித்தார்கள். தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் அதன் வழக்கறிஞர் தன்னுடைய மனைவி உடனான பிரச்சனையின் போது வாடகை வீட்டில் வசித்து வருவதாக அறிக்கை வெளியிட்ட நடிகர் ரவிமோகன் தற்போது சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். தங்கள் நிறுவனம் அளித்த அந்த முன்பணத்தை கொண்டுதான் ரவிமோகன் தன்னுடைய சொந்த பட தயாரிப்பு தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார்கள். இதையடுத்து இந்த 2 தரப்புக்கும் இடையான அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ள ஒரு மத்தியஸ்தரை நியமிப்பதாக நீதிபதி தெரிவித்தார். அதே போல 9 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் வேறு படங்களை வெளியிட அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு தடை விதிக்க கேட்டு ரவிமோகன் தாக்கல் செய்த மனுவையும் இன்று நீதிபதி தள்ளுபடி செய்தார். மேலும் 5 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கான அந்த சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய நடிகர் ரவிமோகனுக்கு தற்போது உத்தரவிட்ட நீதிபதி இந்த உத்தரவை நிறைவேற்றுவது தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ரவிமோகனுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். நன்றி மதன், விவரங்களை வழங்கியமைக்காக.